சிந்தனை கவிஞர் கவிதாசனின் படைப்பு காட்டும் சமூக வெளி என்ற தலைப்பில் அமைந்துள்ள எனது இந்த ஆய்வு கவிதாசனின் புது கவிதைகளில் வெளிப்படும் சமூக சிந்தனைகளை ஆராய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழ் இலக்கியத்தில் புது கவிதை என்பது மரபு கவிதையின் கட்டுப்பாடுகளை தாண்டி சமூக வாழ்வியலை நேரடியாக பதிவு செய்யும் முக்கியமான இலக்கிய வடிவமாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. மனிதனின் அன்றாட அனுபவங்கள், சமூக சிக்கல்கள் மற்றும் காலத்தின் மாற்றங்கள் ஆகியவற்றை கவிஞர்கள் தங்களது படைப்புகளின் மூலம் வெளிப்படுத்துகின்றனர். அந்த வகையில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் தனது கவிதைகளின் மூலம் சமூக உணர்வையும் மனிதநேய பார்வையையும் வெளிப்படுத்தியவர். இந்த ஆய்வு கவிதாசனின் கவிதைகளில் பிரதிபலிக்கும் முக்கியமான சமூக கருத்துக்களை ஆய்வு செய்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களின் விழிப்புணர்வு, காத்திருப்பு ஆகிய மனப்பான்மையால் உருவாகும் வறுமை, முயற்சியின் அவசியம், நேரத்தின் மதிப்பு, மனித உறவுகளின் சமநிலை போன்ற கருத்துக்கள் அவரது கவிதைகளில் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை கவனத்தில் கொண்டு இந்த கட்டுரை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கவிதாசன் இளைஞர்களை சமூக மாற்றத்தின் முக்கிய சக்தியாக காண்கின்றார். அவரது கவிதைகளில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு, தன்னம்பிக்கை மற்றும் லட்சிய உணர்வு ஆகியவற்றை அவர் தம் கவிதையின் வழியாக ஊட்டியிருக்கின்றார். அறியாமை மற்றும் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியில் வந்து செயல்பாட்டின் மூலம் சமூக முன்னேற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்து அவரது கவிதைகளில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல காத்திருப்பு மனப்பான்மை மனிதனை வறுமைக்குள் தள்ளுகின்றது என்ற சமூக பார்வையையும் கவிஞர் முன்வைக்கின்றார். சமூக மாற்றம் என்பது தானாக நிகழாது, மனிதனின் செயற்பாடுகளால் மட்டுமே நிகழும் என்பதை அவர் தனது கவிதைகளின் மூலம் உணர்த்தியிருக்கின்றார். முயற்சி மற்றும் விடாமுயற்சி மனிதனை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் முக்கிய சக்தி என்று கவிதாசன் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இருளை சுருட்டி அடுப்பில் எரிக்கும் ஆற்றல் உனது சுட்டு விழிகளில் கொட்டி கிடக்கிறது. இளைஞனே, உனது சூரிய வெற்றிகளை உடனே திறந்துவிடு என்கின்றார். காத்திருப்பின் வறுமையை பற்றி கவிஞர் கூறும் பொழுது, வானமே உனது பொறுமை எங்களை வறுமைக்கு உள்ளாக்கிவிட்டது என்ற இந்த கவிதை இயற்கையுடன் உரையாடுவது போல தோன்றினாலும் அதன் உட்பொருளோ சமூக மனப்பாங்கை தெளிவாக நோக்குகிறது. சூழ்நிலைகள் மனிதனை நிர்ணயிப்பதில்லை, மனிதனின் செயற்பாட்டு மனப்பான்மையே அவனை வெற்றிக்கு கொண்டு செல்கின்றது என்ற கருத்து அவரது படைப்புகளில் தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேரத்தின் மதிப்பையும் கவிதாசன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற வாழ்க்கை நெறி அவரது கவிதைகளில் வெளிப்பட்டிருக்கிறது. இதனுடன் மனித உறவுகளின் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். போட்டி, ஆதிக்க மனப்பான்மை போன்றவற்றை தாண்டி பரிவு, இணக்கம் மற்றும் மனித நேயம் ஆகியவை சமூக முன்னேற்றத்தின் அடிப்படை என்பதை கவிதாசன் தனது கவிதைகளின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த ஆய்வு சிந்தனை கவிஞர் கவிதாசனின் படைப்பு காட்டும் சமூக வெளி என்ற தலைப்பினை மையமாக கொண்டு அவரது புது கவிதைகளில் வெளிப்படும் சமூக சிந்தனைகளை ஆராய்ந்தது. ஆய்வின் அடிப்படையில் கவிதாசனின் கவிதைகள் வெறும் உணர்ச்சி வெளிப்பாடாக இல்லாமல் சமூக வாழ்வியலை விமர்சன பார்வையுடன் பதிவு செய்யும் சிந்தனை ஆவணங்களாக அமைகின்றன என்பது தெளிவாகின்றது. இளைஞரின் விழிப்புணர்வு, காத்திருப்பின் மனப்போக்கால் உருவாகும் வறுமை, முயற்சியின் அவசியம், நேரத்தின் மதிப்பு, மனித உறவுகளின் சமநிலை போன்ற கருத்து தளங்கள் அவரது கவிதைகளில் தொடர்ச்சியாக சமூக பொறுப்புணர்வுடன் வெளிப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சமூக மாற்றம் என்பது வெளிப்புற சூழ்நிலையால் மட்டும் நிகழாது, தனி மனித செயற்பாட்டால் நிகழும் என்ற நம்பிக்கை அவரது படைப்புகளின் மைய சிந்தனையாக காணப்படுகின்றது. கவிதாசன் சமூக சிக்கல்களை வெறும் குற்றச்சாட்டாக முன்வைக்காமல் அவற்றை மாற்றும் சாத்தியங்களை வாசகரின் உள் உணர்வில் விதைத்திருக்கிறார். காத்திருப்பை விட முயற்சியை, சோர்வை விட செயல்பாட்டை, போட்டியை விட மனித நேயத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இதன் மூலம் தனிமனித முன்னேற்றமும் சமூக முன்னேற்றமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை என்ற சிந்தனை அவரது கவிதைகளில் உறுதியாக நிலை கொண்டு இருக்கின்றது.
கவிதாசனின் புதுக்கவிதைகள் சமூக நிதர்சனங்களை பிரதிபலிப்பதோடு மட்டுமல்லாமல் மாற்றத்தை நோக்கிய சிந்தனை இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எனது கவிதையினுடைய ஆழமான பதிவு என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். அவரது படைப்புகள் உருவாக்கியிருக்கக்கூடிய சமூக வெளி என்பது செயற்பாட்டு விழிப்புணர்வு, லட்சிய நோக்கம், மனித நேயம் மற்றும் முன்னேற்ற மனப்பாங்கு ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட சிந்தனை பரப்பாகும் என்பதே இந்த ஆய்வினுடைய முடிந்த முடிவாக இருக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அற்புதமான உரை.